பொறியியல் புரட்சியை நோக்கி பாலா போயிட்டு இருக்காரு. ஆமா, ஒருவியல் புரட்சி தானே. நம்ம வந்து பதவிக்காக பண்ண உதவிக்காக தான் பண்றோம். ஸோ அது வந்து பதவி ஆசைலாம் கிடையாது, உதவி ஆசை தான். ஆமா. அண்ணா, நான் வந்து ஜோக்கு சேகரிக்கிற சாதாரண கலைஞர், வாக்கு சேகரிக்கிற கலைஞர். ஒரு 3 மாசம் இருக்கும். எங்க ஏரியால வந்து நான் வந்து பொம்மல் கிட்டே ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கேன். கடை ஒன்று டீ குடிக்கும் போது ஒரு பெரியவர் வந்து கஷ்டப்பட்டு பஸ்ல ஏத்துனாங்க. அதுக்கு அந்த இடமே டிராபிக் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி அவருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போனோம், ஆட்டோல போனா காசு அதிகமாகுது, அதனால தான் அவர் பஸ்ல போறாரு சொல்லிட்டு பெரியவர் கஷ்டப்பட்டு ஏற்றி அவங்க வீட்டை கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஆமா இல்ல, ஆமா எல்லாருமே சரத்துல கஷ்டப்படுறாங்க தான், மிடில் கிளாஸ் தான், எல்லாருமே ஒரு 200 ரூபா 300 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய காசு. ஸோ அந்த காசை செலவு பண்ணி ஆட்டோல வந்து எல்லாராலையும் போக முடியாது. அதுவும் இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் இருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு பஸ்ல போறாங்க. அதுவும் வந்து அந்த பஸ் நிப்பாட்டி அந்த காலை தூக்கி வச்சு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கும்போது சரி ஓகே ஏதாவது பண்ணி யோசிச்சுனே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளட் வந்துச்சு, பிளட்டுக்கெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் காசு என்கிட்ட இல்லை. சரி ஓகே பண்ணி வச்சுருந்து ஒரு 3 மாசமா யோசிச்சுனே இருந்தேன். சரி என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது அப்புறம் பசங்களாம் யோசிச்சோம், சரி ஓகே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா இங்கே அனகாபுத்தூர் பிரிட்ஜிலேருந்து பொய்ச்சலூர், பல்லாவரம், பம்மல், காமராஜபுரம் இந்த பெல்ட்டில் நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் போகணும்னா இப்போ வந்து 12 ஹவர்ஸ் காலைல 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த ஆட்டோ வந்து இப்போ செயல்படுத்துகிறோம். ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ் வர மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இந்த நம்பருக்கு வந்து 9176878751 இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணீங்கன்னா நானே வந்து டிரைவர் வந்து எல்லாமே பேசி வச்சாச்சு, ஃபியூவில் நானே போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த பெல்ட்டில் எங்கே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னால் போதும், எங்கள் கேப்டன் அதாவது டிரைவர் வந்து உங்களை இறக்கி விட்டுருவாரு. இறக்கி விட்டோன்னா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் பயன் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் போக முடியல, நிறைய வந்து கர்ப்பிணி பெண்களே பஸ்ஸெல்லாம் போகிறாங்க, பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதான் நம்ம ஏரியாவுக்கு என்னால் முடிஞ்சு நான் பண்ணுறேன். இது எப்படி மக்கள் ஒத்துழைப்பு தராங்கிறத பார்த்துட்டு பக்கத்து ஏரியா, அதாவது அதாவது நம்ம பல்லாவரம் பெல்ட் தாண்டி அந்த பக்கம் மீனம்பாக்கம் பெல்ட்டு, ஸோ இந்த பக்கம் வந்து தாம்பரம் சைடு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. முதல் வந்து எங்கள் ஏரியாலேருந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து அதாவது கேட்டாங்க, இது வந்து எந்த விதமான யாருடைய காசுமே இல்லை, நான் சம்பாதிச்சு என்கிட்ட இருக்கிற சொந்த காசுல மட்டும்தான் நான் பண்றேன். எந்த ஃபண்டோ எதுவுமே கிடையாது, என்கிட்ட காசு தான் பண்றேன். அதுவும் வந்து இந்த ஆட்டோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப நினைக்கிறேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா வீடு தேடி ஆட்டோ வரும். எல்லாருமே நீங்க எதாவது சொன்னாங்க, நீங்க படம் ரிலீஸ் ஆகுது, எதுக்கு நீ வந்து ஆட்டோ வந்து இது பண்ற, எல்லாரும் பிஸியா இருப்பாங்க அப்படின்னு நாங்க சொன்னாங்க. அதாவது நானும் படம் தான் ரிலீஸ் பண்றேன். இது வந்து 3 மாசமா கனவு படம், கனவுல ஓட்டி பார்த்த படம் இது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு லாபம் இல்லை, மக்களுக்கு தான் அது லாபமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது போய் வந்து ஹெல்ப்பா இருக்கும்னு நம்புறேன். புரட்சியை நோக்கி பாலா போயிட்டு இருக்காரு. எதுனா பொறியியல் புரட்சியை நோக்கி பாலா போயிட்டு இருக்காரு. ஆமா, ஒருவியல் புரட்சி தானே. மக்கள்கிட்ட வந்து சந்தோஷங்கிற ஒருவியல் புரட்சி, இந்த ஒருவியல் புரட்சி தான், மற்றபடி எதுவுமே கிடையாது நமக்கு. ஸோ அதாவது நீங்க கேட்டீங்க, எதுக்கு என்ன கேட்டீங்கன்னா தேர்தலை நோக்கி பாலா பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து பதவிக்காக பண்ண உதவிக்காக தான் பண்றோம். ஸோ அது வந்து பதவி ஆசைலாம் கிடையாது, உதவி ஆசை தான். ஆமா, இப்போ நீங்க சின்னமான உதவி செய்றீங்க. நீங்க உதவி செஞ்சுட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இல்ல உங்க கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் யாரும் வந்து சூப்பரா பண்றீங்க, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசுறாங்களா? ஏன்னா சூப்பர், நல்ல விஷயம் பண்ணுங்க, நீங்க எல்லாருமே வாழ்த்துறாங்களா இல்ல கூட ஜாயின் பண்ணி போனான்னு நினைக்கிறேன்? பண்ண போறோம். நம்ம எல்லாம் இன்ட்ரெஸ்ட் தானே பண்ணலாம். அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாதுண்ணே. இல்லண்ணே ஓப்பனா சொல்றேன், இந்த அரசியல் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. நீங்க சொல்றது தேர்தல் அதெல்லாம் கிடையாது. அரசியல் இன்ட்ரெஸ்ட் தானே, நமக்கு நல்ல செயல் தானே இன்ட்ரெஸ்ட். நம்மளால முடிஞ்சதை என்கிட்ட இருக்க காசுலாம் நல்லது பண்றேன், எந்த ஒரு ஃபண்டு யார்ட்டையும் வாங்காம, அவ்வளவுதானே. நன்றிங்க அண்ணா. இல்லண்ணே, நான் வந்து ஜோக்கு சேகரிக்கிற சாதாரண கலைஞர், வாக்கு சேகரிக்கிற கலைஞர். அரசியல் சப்போர்ட் அவனை கூட்டாண்டா வாக்கு சேகரிக்க அந்த அளவுக்கு தகுதி கிடையாது. இது ஒரு மன நிம்மதியா இருக்கு. ஒரு விஷயம், நம்ம ஆம்புலன்ஸ்ல போயிட்டு ஒரு 10 குழந்தைங்க பிறந்திருக்கு லாஸ்ட் 2 மாசத்துல, அது சோபரவசம் ஆயிருக்கு போது அதை விட பெரிய சந்தோஷம் எதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இதுல போயிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்க குழந்தை பிறக்கிறதுக்கு கிடையாது, செக்கப்புக்கே நீங்க போயிட்டு வரலாம்.